கடல் முழுக்க நீர் இருந்தும் கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. அல்லாஹ் என நான் அழைப்பதற்கு முன்பு அம்மா என்று அழைக்க வைத்த தமிழுக்கு வாழ்த்துக்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமண்டபத்தில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய குடியரசு நாள் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, இந்திய விடுதலை வரலாற்றிலே மிக அற்புதமான ஒரு நாள். நாடு விடுதலை அடைந்து ஒரு அரசியல் சட்டத்தை மேற்கொண்டு குடியரசு என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு நாள். அந்த நாளில் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு சேலம் கம்பன் கழகம் நடத்தும் இந்த கம்பன் திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த பட்டிமண்டபத்தை பொறுப்பேற்று நடத்துவதற்கான வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற கம்பன் கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், தலைவர், செயலாளர், பொருளாளர், கம்பன் கழகத்தினுடைய மாட்சி பொருந்திய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழ்த்து சொல்வதற்கு முன்பு தம்பி சக்திவேல் வந்து மிகச் சிறப்பாக கம்பன் கழகத்தின் தலைவரையும் அவருடைய அருமை துணைவியாரையும் நீங்கள் பாராட்டியது என்பது மிகுந்த சிறப்பிற்குரியது. கோட்டையிலே இருந்து வந்த பாராட்டா, கோட்டை மாரியம்மன் இல்லையா ஆலயத்திலிருந்து வந்த பாராட்டா என்று எண்ணி பார்க்கக்கூடிய வண்ணம் நம்முடைய மனம் ஒரு பெரிய மழைக்கு உட்பட்டு நனைந்ததைப் போல அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அவருக்கென்று நான் ஒரு தனிப்பட்ட நன்றியை இந்த நிகழ்ச்சியின் சார்பில் நல்லா கைதட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பாராட்ட தகுந்த பணியை கண்டால் உடனே பாராட்டி விடுவது நல்லது. கொஞ்சம் காலத்தாழ்வானால் மனம் மாறிவிடலாம். தாமதித்தால் அது தாமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறி ஆறிப்போய் விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இங்கே இந்த சொர்ணபுரி இது ஒரு தங்க வீதி. இந்த தங்க வீதியில் கம்பன் கருவூலம் இன்றைக்கு ரொம்ப கம்பீரமாக திறக்கப்படுகிறது. இந்த கம்பன் கருவூலம் என்கிற பொக்கிஷத்தை திறப்பதற்குரிய சாவி யார்னு கேட்டா நம்ம ஏவியார் என்று சொல்லலாம். சாவியார், கருவூலத்தின் சாவியார் என்று கேட்டால் நம்முடைய ஏவியார் என்று சொல்லலாம். ஏவியாருக்கு சாவியார்னா அவருடைய தேவியார் என்று சொல்லலாம். அவரன்றி ஓர் அணுவும் அசையாது. எனவே இந்த பெருமக்கள் இணைந்து அன்பு தம்பி ராமனை போன்று அருமை சகோதரர்கள் இணைந்து கம்பன் கழகத்தை இடையறாது ஒரு சுவாசம் போல நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அந்த பணியை நாம் நினைவு கூற வேண்டும். இத்தனை பெருமக்கள் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, கம்பன் கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வரவில்லை, அவர்களுடைய உழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறீர்கள் என்பதுதான் சிறப்பு. ஒரு அமைப்பை நடத்துவது என்பதோடு எளிதான வேலை இல்லை இல்லையா? எளிதான வேலை இல்லை. வெளியே பழத்தின் அழகை புகழ்கிறார்கள். படம் என்னமாய் இருக்கிறது, வண்ணமாய் இருக்கிறது, வாசமாய் இருக்கிறது, எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று பழத்தின் அழகை எல்லாரும் பாராட்டுகிறார்கள். உள்ளே குடையும் வண்டின் குடைச்சலை யாரறிவார் என்று கேட்கிற பொழுது பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் இந்த நிகழ்வில்
குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று இறுதியாக அவர்கள் பாடிய பாடலை போல எந்த குறைவும் இல்லாமல் இந்த 52 ஆண்டுகளும் மிகச் சிறப்பாக கம்பன் கழகம் நடைபெற்று வருகிறது. ஒரு சின்ன இடரல் இல்லை, ஒரு சின்ன இல்லையா தடுமாற்றம் இல்லை. தொடர்ந்து ஒரு அமைப்பு இந்த தமிழ் பணியை ஆற்றி வருவது என்பது உள்ளபடியே காலத்தின் எளிய முகத்திலே ஒரு அற்புதமான புன்னகையை அரும்பச் செய்யக்கூடிய அரிய தமிழ் பணி என்கிற காரணத்தினாலே எங்கே இருந்து பாராட்டு கிடைக்க வேண்டுமோ அங்கிருந்தெல்லாம் பாராட்டு கிடைக்கிறது. நம்முடைய அந்த நடன நிகழ்ச்சியை பார்த்தேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல அது அபிநயமா கம்பன் கவிநயமா என்று அதிசயிக்கக்கூடிய வண்ணம் கைவழி இல்லையா, அந்த கண் வழி கை வழி கண் வழி நம் மனம் என்று அந்த சின்ன பிள்ளைகள் ஆடிய அந்த நடனத்தை பார்த்த பொழுது அதிலே ஒரு சதங்கை மணி தெரித்து கீழே விழுந்து ஒலிக்காமல் உள்ளே இருக்கிற பரல் வெளியே வந்துவிட்டால் அப்துல் காதரை போன்ற ரசிகர்கள் தன் இதயத்தை பரலாக கடத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வண்ணம் கம்பன் கழகத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் தெளிவாக திட்டமிட்டு அரங்கேற்றி ஒரு மிகச் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அதுவும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான பட்டி மண்டபம். ஒரு திருவிழா என்று சொன்னால் விருந்து இருக்க வேண்டும். எனவே ஒரு அறுசுவை விருந்து, இங்கே 3 பேர் அங்கே 3 பேர். எனவே இது ஒரு 3 முகம், இது ஒரு 3 முகம். இந்த 6 முகத்திற்கு இடையே நடுவிலே ஒரு முகம், அதுதான் அப்துல் காதர். இந்த அற்புதமான தமிழ் விருந்து படைப்பதற்காக நான் மிகுந்து நேசிக்கிற மேடைகளிலே தொடர்ந்து ரசித்து கொண்டு வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், என் பேராசிரியர் பெற்றெடுத்த பிள்ளை. நான் மாலுவை தூக்கி இடுப்பிலே வைத்திருந்திருக்கிறேன். எத்தனை தடவை எட்டி உதைச்சிருக்கான் தெரியுமா? அது எனக்குத்தான் தெரியும் இல்லையா, சின்ன குழந்தைகளிலிருந்து தெரியும். ஐயா அவர்கள், ஐயா ராதாகிருஷ்ண ஐயாவினுடைய பேராசிரியர் இல்லையா, நான் குருகுலம் இருந்த பொழுது அவன் குழந்தை வந்திருக்கிறான். இன்றைக்கு அவனை போய் குழந்தை என்று சொல்ல முடியுமா? உலக கம்பன் கழகங்களெல்லாம் தத்தெடுத்து கொண்ட பிள்ளைதான் தம்பி மாது என்று சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதுவும் என்னுடைய அன்பிற்கினிய பேராசிரியர், நான் விரும்பி நேசிக்கிறேன். உரையை தொடர்ந்து எந்த மேடையிலும் இவர் பேசினால் நிச்சயமாக ஒரு அக்மாத் முத்திரையை போல மிக அழுத்தம் திருத்தமான வரலாற்று முத்திரையோடு தெளிவு துணிவு என்று துல்லியம் குறித்து நாம் ஒன்று சொன்னால் மேடைகளில் மிக துல்லியமாக உரையாற்றி மக்கள் மனதை கவர்கிற அந்த பந்தயத்தில் எப்பொழுதும் முந்தி வரக்கூடியவர் என் அருமை சகோதரர் பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் இங்கே இந்த பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்பு பிள்ளை ஜெயஸ்ரீயும், இன்னொரு பக்கம் ரேவதியும் வந்திருக்கிறார்கள். இந்த புறம் தம்பி பாலாஜி, அந்த புறம் தம்பி சரவணன் என்று அநேகமாக கம்பன் கழகத்திற்கு கிடைத்திருக்கிற அதிர்ஷ்ட பிரைஸ் என்று நான் கருதுகிறேன். இந்த 6 பேரையும் மொத்தமாக நீங்கள் ஏற்பாடு செய்து அழைத்திருக்கிறீர்கள். நான் இன்னும் காலத்தாழ்வு செய்யாது இந்த பட்டிமண்டபத்தை நான் மிக்க மனமகிழ்ச்சியோடு தொடங்கி வைக்கிறேன். இது குடியரசு நாளிலே நிகழ்கிறது என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அது மட்டும் இல்லை, இப்பொழுதுதான் பொங்கல் முடிந்து விட்டதாக நான் கருதவில்லை. ஏன்னா பொங்கல் முடிந்து விட்டதாக கருதுவதற்கு முடியாது, அப்படி ஒரு முடிவெடுத்து விட முடியாது என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உலகத்திற்கே கவி தைப்பொங்கல் நடத்தியவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். எனவே இந்த பொங்கலுக்கு இல்லையா என்றைக்கும் எல்லை இல்லை, வரையறை இல்லை, அளவில்லை. தொடர்ந்து இந்த பொங்கல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்துல பொங்கலை போல ஒரு அற்புதமான அதிசயமான விழா இருக்கவே முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா, உள்ளபடியே நன்றி பாராட்டும் விழா என்று சொன்னால் இந்த பொங்கல் நாளை தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த திருநாளைத்தான் சொல்ல முடியும். இங்கே எந்த சமயம் எத்தனை சமயம் இருந்தாலும் அத்தனை பேரும் இணைந்து கொண்டாடக்கூடிய
பொங்கலாக இருக்கிறது. என்னுடைய சின்னஞ்சிறிய கவிதை, நீங்கள் ஏற்கனவே கேட்ட கவிதை இருந்தாலும் நினைவுபடுத்துவது இந்த குடியரசு நாளில் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இதை பானை பௌர்ணமி நாள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அடிவயிற்றில் நெருப்பெறிந்தும், பொங்கல்ல பானை வைத்தவுடனே கீழே நெருப்பு வைக்கிறார்கள். அடிவயிற்றில் நெருப்பெறிந்தும் அழகுதட்டில் புன்னகைக்கும் படியளக்கும் உழவனைப் போல் பானையெல்லாம் பொங்கல் வரும். கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த பானையின் உதடுகளிலே நுரை கட்டி சிரிப்பு தங்கி இருக்கிறது. ஒரு பௌர்ணமி தங்கி இருப்பதை போல காட்சி அளிக்கிறது. கீழே பசி நெருப்பு. எனவே அடிவயிற்றில் நெருப்பெறிந்தும் அழகுதட்டில் புன்னகைக்கும் படியளக்கும் உழவனைப் போல் பானையெல்லாம் பொங்கல் வரும். ஏன்னா உலகத்துல அந்த உழவர்களை நாம் மறந்து விட்டால் வேறு வாழ்க்கையில் எதையுமே நினைவு வைத்துக் கொள்ள முடியாது என்கிற காரணத்தினாலே தான் நான் இதனை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணம் எழுதியதைப் போல 2 புத்தகம் 2 நூல்கள் எழுதியிருக்கார். அதுல முதல் நூல் ஏர் 70. அப்ப சோழ வடநாட்டில் பிறந்த நம்முடைய கம்பன் எழுதிய நூல் ஏர் 70. அதுல ஒரு பாட்டு சொல்ற, கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எண்ணில் இயல் இசை நாடகம் நடக்கும். கார் நடக்கும் படி நடக்கும் காராளர், காராளர்னா உழவர்கள். கார் நடக்கும் படி நடக்கும் காராளர். மேகம் எப்படி நடக்கிறதோ, மழை எப்படி நடக்கிறதோ அதன்படி ஏர் உழுது விவசாயம் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், அந்த வேளாண் பெருமக்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. என்னுடைய அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த பொங்கலை நாம் கொண்டாடுகிற பொழுது இது கவிதை பொங்கலாக கம்பன் பொங்கலாக இருந்தாலும் உள்ளே வரக்கூடிய சோறு கம்பன் சோறு. கம்பன் சோறுக்கு சுவை அதிகம் இல்லையா? நீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஊர் ஊராய் சென்று சாப்பிட்டு பார்த்து பரிசுகளை பெற்ற அவ்வை பெருமாட்டி அன்றைக்கு பாடிய பாட்டில் இல்லையா, வழுதுணங்காய் வாட்டும் வரகரிசி சோறும் கம்பன் அரிசி சோறும், அதான் கம்பன் சோறும், இந்த 2 சோறு தான் சுவையான உணவுன்னு ஔவையாரே பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அது கம்பஞ்சோறாக இருக்கிறது, இன்றைக்கு கம்பன் சோறாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு பசி, நான் வழக்கமாக சொல்வது, நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்த்தால் கூட சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இப்ப கோவில்களுக்கு உள்ளே போனால் நாம் இறைவனுக்கு எத்தனையோ பொருள்களை படைக்கிறோம். அக்கார அடிசில், சர்க்கரை பொங்கல், வகை வகையான வர்க்க அன்னம் இல்லையா, எத்தனை வகையான உணவுப் பொருளை இறைவனுக்கு நாம் படைக்கிறோம். ஆனாலும் கூட அது வெறும் சாதம் தான். அது வெறும் சாதம் தான். ஆலயத்தில் படைக்கிற வெறும் சாதம் எப்பொழுது பிரசாதமாகிறதுன்னா, ஒரு பசித்தவன் கை வைக்கிற பொழுதுதான் சாதம் பிரசாதமாகிறது என்பது உண்மை. கம்பன் சோறு சாப்பிடுவதற்கு எவ்வளவு பசியோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்ப நாம் பார்க்கிற பொழுது இதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி சொன்னா, உலகத்திலே உணவை பயன்படுத்தக்கூடிய சொற்களை ஒரு பக்கம் எழுதி வைப்போம். அன்னம், ஆகாரம், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஃபுட் இல்லையா, நாஷ்டா, கன்னடத்துக்கு போனா ஊட்டா, கேரளாவுக்கு போனா ஊனு. ஒவ்வொரு இடத்திலும் உணவுக்கு எவ்வளவு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஊட்டாவாக இருந்தாலும் ஊனாக இருந்தாலும், அது ஃபுட்டா இருந்தாலும் டின்னரா இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் நாஷ்டாவா இருந்தாலும், சாப்பாடுங்கிற தமிழ் சொல்ல நீங்க எழுதி வைத்து விட்டால் இந்த சொற்கள் அனைத்தும் தமிழ் சொல் சாப்பாடு என்ற சொல்லுக்கு பக்கத்திலே அர்த்த பொருண்மையோடு நிற்க முடியாது. ஏன் தெரியுமா? சாகும் வரைக்கும் பாடுபட்டு சாப்பிடுவதுதான் சாப்பாடு என்று தமிழர்கள் வைத்திருக்கிறார். பாடுனால உழைப்பு தானே. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கங்கைக்கு சென்றால், கங்கோத்திரிக்கு போயிருக்கிறேன் நான், கங்கைக்கு சென்றால் அது படிகம் மாதிரி, பளிங்கு மாதிரி தண்ணீர் இருக்கிறது. முகம் பார்க்கலாம்,
அந்த அளவுக்கு தூய்மையான தண்ணீர் இருக்கிறது. அதிலே இருந்து தண்ணீரை நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் அதை வெறும் தண்ணீர் என்று சொல்லுவோமா, தீர்த்தம் என்று சொல்லுவோம். தீர்த்த யாத்திரை திருத்தலத்துக்கு போயிருக்கிறான் என்று சொல்றேன். ஏன் தீர்த்த யாத்திரை? நான் இவனையே தீர்த்துறதுங்கிறதுனால அதை தீர்த்த யாத்திரை என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த குடியரசு நாளில் நாம் அதை நினைவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்ப அது வெறும் தண்ணீர் இல்லை, அது தீர்த்தமாகி விடுகிறது. ஜெருசலத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலே இருந்து தண்ணீரை முகந்து கொண்டு வந்தால் அது தீர்த்தமாகி விடுகிறது. மக்காவிலே போய் அந்த ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்தால் அது தீர்த்தமாகி விடுகிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த புனித தீர்த்தங்கள் போற்ற தகுந்தவைதான். ஆனால் மனித தீர்த்தமாக இருக்கக்கூடிய வேர்வை அதைவிட உயர்ந்தது என்று நாம் கருத வேண்டும். எந்த சமூகம் உழைப்பாளிகளை, எந்த சமூகம் உழைக்கக்கூடிய சமூகத்தை பெருமைப்படுத்தி உயர்த்தி வைக்கிறதோ அந்த சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும். சூரியனுக்கு சோடா தயாரித்து கொடுத்துவிட்டு தாங்கள் வைத்த தண்ணீர் பந்தில் தாகத்தால் மாண்டு போகிறவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வயல்களில் வரப்புகள் உயர்ந்திருந்தாலும், விவசாயிகள் வயல்களில் வரப்புகள் உயர்ந்திருந்தாலும் நீர் தேங்குவதோ அவர்கள் கண்களில் மட்டும்தான். நல்லா தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த கைதட்டு பூரா விவசாயிகளுக்கு போகிறது. அவர்கள் வயல்களில் வரப்புகள் உயர்ந்திருந்தாலும் நீர் தேங்குவதோ அவர்கள் கண்களில் மட்டும்தான். அந்த உழவாளிகளை, அந்த உழவர்களை போற்றி பாராட்டுகிற பொங்கல் அது உழைப்பின் திருநாளாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட மறந்துவிட முடியாது. ஆனால் மேகமழை இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது, தேகமழை மனிதன் உழைப்பால் கிடைக்கிறது. எனவே மேகமழை கூட தவறி போகிறது, காலம் தள்ளி போகிறது, பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யாமல் கெடுக்கிறது. திருவள்ளுவர் எவ்வளவு குறும்புக்காரன் பாருங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றெல்லாம் எடுப்பதும் எல்லாம் மழைங்கிறான். முதல்ல ஒரு மழையில நல்ல விஷயம் நடக்குதுன்னு ஆரம்பிக்கிறோம்ல, கெடுப்பதும். முதல்ல மழை என்ன செய்யுது? கெடுக்குது. அப்படின்னா ஒரு காலத்தில் மாதம் மும்மாறி பெய்தது, இன்னைக்கு மாதமும் மாறி பெய்கிறது இல்லையா? அதுதான் தமிழுக்கு அழகு. அப்ப காலத்தில் பெய்ய வேண்டிய மழை காலத்தில் பெய்தால்தான் சிறப்பு என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது மேகமழையை விட தேகமழை பொய்த்து போவதே இல்லை. பெய்யாமல் இருந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அரும்பும் வியர்வை உதிர்த்து இந்த பூமியில் ஒரு பிரம்மதேவனுக்கு அபிஷேகம் நிகழ்கிறதுனா வேர்வைதான் அபிஷேக தீர்த்தமாக இருக்கிறது என்று மகாகவி பாடுகிறார் இல்லையா? அரும்பும் வியர்வை இந்த அம்புவியில் உதிர்த்து வழங்கப்படக்கூடிய இந்த வேர்வை இல்லையா, அபிஷேகம் இருக்கிறது. நித்தமும் நடந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று உழைப்பாளிகளுடைய திருநாளாக இருக்கிறது அன்பிற்குரியவர்கள். அது மட்டும் இல்லை, மனிதன் எவ்வளவு கொடியவன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். புறநானூற்றிலே ஒரு வரி வருகிறது, உழுத நோன்பகடு அழி தின்றாங்கு. நான் அப்படியே கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். உழுத நோன்பகடு, உழவுக்கு பயன்பட்ட மாடு அழி தின்றாங்கு. அந்த உழவின் பயனாக இருக்கக்கூடிய பொருள், ஒரு நெல் விளைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நெல் விளைகிற பொழுது மனிதன் உழைக்கிறான், மாடு உழைக்கிறது. இயற்கையின் அனுசரணை உதவி கிடைக்கிறது. மாடும் மனிதனும் சேர்ந்த உழைப்பிலே ஒரு பொருள் உருவாகிறது நெல் என்று சொன்னால், அந்த 2 பேர் உழைப்பிலே கிடைத்த அந்த நெல்லில் நல்ல பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லை மனிதன் எடுத்துக்கொண்டு இதற்கு வைக்கோலை போடுகிறான். எவ்வளவு யோக்கியமான வேலையா? அந்த நெல்லிலும் கூட உமிய மாட்டுக்கு போட்டுட்டு அரிசியை இவன் சாப்பிடுறான். 2 தடவை ஏமாத்தி இருக்கிறான். 3ஆவது தடவை அந்த அரிசியிலையும் சோத்தை இவன் எடுத்துக்கிட்டு அது கண்ணி தண்ணியை வைக்கிறான். 3 தடவை அது வாயில்லாத ஜீவங்கிறதுனால அது ஏற்றுக்கொள்கிறது. நிச்சயமாக அதற்கு பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால் கோட்டை மாரியம்மன் திடலிலே ஒரு மிகப்பெரிய மாடுகள் மாநாடு போட்டு கொம்பு முனையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்போம் என்று போராட்டம் நடத்தினால் கூட
மிக இருக்காது. அதனால கார் நடக்கும் படி நடக்கும் காராட தம்முடைய ஏர் நடக்கும் எனில் இயல் இசை நாடகம் நடக்கும். இந்த ஏர் நடந்தாத்தான் எல்லாம் நடக்கும். இந்த ஊர் நடக்கும், உயிர் நடக்கும். கவி சக்கரவர்த்தி சொன்னது, கார் நடக்கும் படி நடக்கும் காராடர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் இயல் இசை நாடகம் நடக்கும், ஊர் நடக்கும், உயிர் நடக்கும், இந்த பார் நடக்கும். கடைசியில கம்பனுடைய ட்ரேடு மார்க் முத்திரை, பார் நடக்கும் பசி நடக்க மாட்டாதே என்று முடிக்கிறார். பார் நடக்குமே தவிர பசிங்கிற வேற நடக்காது. அப்படிங்கிறதுனாலதான் வாரத்துல முதல் நாளைக்கு நாம் திங்கட்கிழமைன்னு வச்சிருக்கோம். இதுலதான் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நினைத்து பார்க்க வேண்டும்னா அப்ப அதற்கு கூட அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லை என்ற சூழல் இருக்கிறது. இந்த நாட்டில் சுவரொட்டியாய் பிறந்திருந்தாலாவது கஞ்சி நிச்சயம். இந்த நாட்டில் சுவரொட்டியாய் பிறந்திருந்தாலாவது கஞ்சி நிச்சயம், அல்லது அரசியல் கட்சி கொடிக்கம்பமாக பிறந்திருந்தாலாவது இருந்த இடத்திலேயே ஒரு ஒட்டுமுள துணிக்கு உத்தரவாதம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலையில் தான் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ, மற்றவர்களை உண்பித்து உயிர் கொடுக்கக்கூடிய அந்த பெருமக்களை நினைவுபடுத்த வேண்டிய நேரம். சடையப்ப வள்ளல் என்கிற அந்த வேளாண் பெருமகன் இல்லாவிட்டால் கம்பனுக்கு ஏது சோறு, கம்பன் இல்லாவிட்டால் நமக்கு ஏது கம்பஞ்சோறு. ஒரு வள்ளல் இல்லையா? ஏன் ஒரு வள்ளலை நாம் பாராட்டுகிறோம்? ஒரு வள்ளல் இல்லாவிட்டால் கம்பராமாயணம் இல்லை இல்லையா? அவர் ஆதரித்தில்லாவிட்டால் கம்பராமாயணம் இல்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், சீதா பிராட்டி தற்கொலை செய்து கொள்ளவே போனார். ஏன்னா அவர் ராமன் வருவானா இல்லையான்னு தெரியல, 10 மாதம் ஆகிவிட்டது. அது இன்னும் உத்தரவாதம் இல்லை, செய்தியும் இல்லை. யாரும் வந்து கணவன் வந்து விடுவான் என்று நல்ல வார்த்தை சொல்வதற்கு ஆளும் இல்லை. இருக்கிறது எங்க இருக்கிறார்? இலங்கையில் இருக்கிறார். இருப்பது இலங்கையில் இருக்கிறாள். அப்ப ஒரு பெண்ணின் மனோநிலைமை நீங்கள் எண்ணி பார்த்தால், அவ்வளவு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உயிர் விடலாம் என்று துணிந்த பொழுது அவள் உயிரை காப்பாற்றியது எதுன்னா, அன்பிற்குரிய நீ என்ன வார்த்தை, அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள போகிற பொழுது அனுமான் போய் அவனுக்கு தெரிந்த வித்தையெல்லாம் காட்டினால் அவள் தற்கொலையை தவிர்த்திருப்பாளா? இல்லை. என்ன வார்த்தை சொன்னால் சீதை காப்பாற்றப்படுவாள், என்ன வார்த்தை சொன்னால் சீதை பிழைத்தால் ராமன் பிழைப்பான், சீதையும் ராமனும் பிழைத்தால் லட்சுமணன் பிழைப்பான் என்று ஒருவர் உயிர் இன்னொருவரிடத்தில் குடிவாழக்கூடிய அந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொண்டால், அவ அந்த கொடியை கட்டி தற்கொலை செய்து கொள்ள முற்படுகிற பொழுது இவன் யாரு? காற்றின் மைந்தன். எப்படி ஆக்சிஜன் சிலிண்டருக்கு கொரோனா நேரத்தில் எப்படி அவதிப்பட்டோம்? ஒரு சிலிண்டர் கிடைக்காதா? உயிர் காற்று ஆக்சிஜன் அதிலே ததும்பி இருக்கிறது. எத்தனை பேர் 8 திக்கும் சென்று எதுவும் கிடைக்காமல் இல்லையா, அந்த இடுகாடு நோக்கி ஆம்புலன்ஸ் வரிசையா நிக்குது. இந்த பக்கம் மருத்துவமனை நோக்கி ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை ஊர்திகள் நிற்கிற காட்சியை நாம் பார்த்தவர்கள் தானே. அதனால நான் புதுசா நினைவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ராமாயணம் எவ்வளவு நுட்பமாக சொல்லுகிறதுன்னா, அத்தனை பேர் ராமனோடு இருந்தாலும் கூட ராமனுக்கு உயிர் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமுதின் வந்த தேவியை பிரிந்த பின்றை திகைத்தனை போலும் செய்க என்று வாலி ராமனை குறிப்பிட்டு பேசுகிற பொழுது ஆவி ராமனுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய சீதை தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற பொழுது அவன் ராமநாமத்தை சொன்னான். கயிறு நின்றது, தன் கழுத்திலே கட்டப்பட்ட கயிறு நினைவுக்கு வந்தது. அந்த கயிறை விட்டு விட்டு இந்த கயிறை தொட்டு கொண்டு கீழே வந்தான். நல்லா தட்டலாம், அவனும் தப்பு இல்லை. உயிர் காப்பாற்றக்கூடியது. அதனாலதான் செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று அனுமனை பாராட்டுக. செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். நம்ம செவி அப்படியே தேனை எடுத்து சாப்பிட முடியாது, அந்த மெழுகெல்லாம் அதுல இருக்கும். செத்து போய் தேனீக்கள் அந்த
விழுந்து செத்து போயிருக்கும். இதோட தேன் அப்படியே சாப்பிட முடியுமா? செவிக்கு தேனென ராகவன் புகழினை திருத்தி நமக்கு தந்தவன் யாருன்னா அனுமான் என்று சொல்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். நம்ம சேவன் கம்பங்கழகத்தில் அனுமனை பற்றி பாடி அந்த வரிகள் எனக்கு அப்படி, ஏன்னா அவர் கூட வந்திருந்தேன் அப்ப. அவர் பாடினார் அனுமானை பற்றி பாடுகிற பொழுது, ராமன் தன்னுடைய மனைவியை இழந்து விட்டான். எப்படி இழந்தான்? வேஷம் போட்டுக்கொண்டு மாரீசன் ஒரு பொய்மானாக வந்தான். அப்ப ராமாயணத்துல முதல் திருப்பம் நடைபெறுவதற்கே சின்ன ரீசன் கிடையாது, மாரீசன். பெரிய ரீசனே அவன் தான். அவனுக்கு பேர் தான் மாரீசன் என்று பெயர் வைத்திருக்கிறான். சின்ன காரணம் இல்லை. அவன் வேஷம் போட்டு கொண்டு தன்னையே ஒரு பொன்மானாக மாற்றினான். இப்ப கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாடியது அந்த மான எண்ணிய பொழுது இந்த மான் நினைவுக்கு வந்தது. அவர் பாடினார். என்ன பாடினார் கேட்டா, யாரா ராமன் கேட்டா, பொய்மானின் பின் சென்று தன் நிஜமான இழந்த எஜமான். பொய்மானின் பின் சென்று தன் நிஜமான் யாரு? சீதை. அந்த சீதை மானை பிடித்துத்தா என்று கேட்ட பொழுது ராம என்ன சொல்லி இருக்கலாம்? நல்ல கல்விமான், பூமான், சீமான், கோமான், நான் இருக்கிறேன் கமான்னு கூப்பிட்டுருக்கலாம். அப்படி சொல்லல. மனைவி கேட்டான்ங்கிறதுனால போகிறான். கதை போக்கு அப்படி இருக்கிறது. அப்ப பொய்மானின் பின் சென்று தன் நிஜமான இழந்த எஜமான் ராமன். அந்த அசல் மானை மீட்டு தந்தது அனுமான். இதை பாடியவன் அப்துல் ரஹ்மான். கம்மனை தொட்டா தொட்ட இடமெல்லாம் தித்திக்கக்கூடிய அற்புத கவிதை. கவிதைக்குரிய சிறப்பு ஆற்றல் அதுதானே. நான் நீளமாக சொல்ல விரும்பவில்லை, ஏன்னா பஸ்ஸுக்கு டிக்கெட்லாம் வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு நன்றாக தெரியும். அதனாலே நான் விவரித்து சொல்வதற்கு தேவையே இல்லாத அளவுக்கு கம்பன்பால் ஈடுபாடு கொண்ட பெருமக்கள் வந்திருக்கிறார். கம்பனுக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்னன்னா, வேறு எந்த கவிஞனுக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாட்டு முறை, எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா உன்ன கருத்தை எப்படி யார்த்த அந்த கருத்து போகிறதோ அவரிடத்திலே அது என்ன செய்ய வேண்டும். நான் கவியரங்கம் பாடுகிற பொழுது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு குறிப்பிட்டு சொன்னேன், கம்பன் ரசிக்க பாடுகிறவன் இல்லை, ருசிக்க பாடுகிறவன் இல்லை, ராமன் புகழை புசிக்க பாடுகிறவன் இல்லை, தமிழ் வசிக்க பாடுகிறவன் தான் கம்பன் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அவனிடத்தில் தமிழ் வாழ்கிறது. கவிதை எல்லாரும் எழுதுகிறார்கள், படைப்புகளை எல்லாரும் தான் தருகிறார்கள். அதனாலே சில பேர் படைப்பாளிகளோடு அந்த மொழி ஒரு சகோதரியை போல கூட வருகிறது. இன்னும் சில படைப்பாளிகளோடு ஒரு சகோதரனை போல மொழி கூட வருகிறது. ஆனால் கம்பன் கையிலே மட்டும் ஒரு காதலியை போல அவனோடையே சென்று சேர்ந்து விடுகிறது என்பது அந்த மொழியை அவன் கையாளக்கூடிய முறை. நான் ஒரே ஒரு இடம் சொல்கிறேன், அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அகத்தியனை பற்றி நிறைய பேச்சு இருக்கிறது இல்லையா? தொல்காப்பியனை மறந்து விட்டார்கள். தொல்காப்பியருக்கு ஆசிரியர் அகத்தியர், தமிழ் புலவர். முதல் இலக்கண நூலை தந்தவர் 12 சூத்திரம் தான் கிடைக்குது, புத்தகம் கிடைக்கல. தொல்காப்பியம் முழுமையா கிடைச்சிருக்குது இல்லையா? அதுவே நமக்கு வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு மாணவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார்னா அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆள். ஆனா அளவுல சின்ன ஆள்னு வைத்திருக்கிறார்கள். அவர் சிறியவரா? கிடையாது இல்லையா? சிறியவரா? கிடையாது. இந்த நடனத்தில் அவர்கள் நடித்து காட்டிய ஒரு இடம் எனக்கு அப்படியே பளிச்சென்று நினைவு வருகிறது. அந்த மாவலி சக்கரவர்த்தி வாமனனா வந்து செய்த அந்த அற்புத விஸ்வரூப தரிசனத்தை இந்த பெண்கள் என்ன அழகாக காட்டினார். அதுல பக்கத்துல இருந்து அம்மா ரேவதி கூட சொன்னாங்க, ஐயா பாருங்க, கடைசியில் அந்த காலை திருமால் வச்சு அந்த வாமனனை அழுத்தி அழிக்கிறதுல இந்த பொண்ணு அந்த பொண்ணு தலை மேல காலை வைக்கல, காலை வைக்கல. ஆனா கதைப்படி காலை வச்சுதான் அவனை அழிக்கிறார்கள். கம்பன் சொல்லுவான், ஐயா இவ்வளவுதான், ஒரு 3 அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 அடிக்கு ஒரு பிள்ளை. 3 அடிக்கு ஒரு பிள்ளைன்னா அது
இயல்பாக ஒரு மனித அளவில் இருக்கக்கூடிய ஒன்றை இல்லை. பார்த்தம் சொல்லிச்சுன்னா, இப்படி ஒரு ஆள் வந்து அரசனிடத்துல, மாபலி சக்கரவர்த்தி இடத்துல என்ன கேட்டான்? 3 அடி மண் கேட்டான். உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் நீளமாக சொல்ல விரும்பவில்லை. 3 அடி மண் கேட்ட உடனே பக்கத்துல புத்தி உள்ள மந்திரி இருந்தான். இப்படி சொல்லுகிற காரணத்தினால நீங்க என்ன தப்பா பார்க்க கூடாது. அப்படி இருந்தான். அவனுக்கு வெள்ளின்னு பேரு, சுக்கராச்சாரியார். எடுத்து தாரை வார்த்து 3 அடி மண் கொடுப்பதற்கு அவன் முற்படுகிற பொழுது கவி சக்கரவர்த்தி பாடக்கூடிய ஒரு அற்புத இடம் நீ கவனித்து பார்த்தால், 3 அடி மண் கேட்டு வந்து நிற்கிற ஆடை இவ்வளவுதான் இருக்கிறான், ஆள் இவ்வளவு இருக்கிறான். அவன் காலடியால் 3 அடி இவன் கொடுத்தாலும் அது சிறந்தது இல்லை. இவன் யாருன்னே தெரியாம மாவலி சக்கரவர்த்தி இல்லையா இந்த வாமனனிடத்திலே வந்து நிற்கிற அந்த காட்சியில நீங்கள் பார்த்தால், அவர் கேட்கிறது 3 அடி அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சக்கரவர்த்தி, ஒரு அரசன் 3 அடி மண் அளந்து கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறான். நல்ல கவனிக்கணும், ஆயத்தமாகிறான். ஆயத்தமாகிற பொழுது அந்த அமைச்சன் தடுக்கிறான். அப்ப கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடிய பாடல் இல்லையா, எடுத்து ஒருவர்க்கு ஈவதன் முன்னர் தடுப்பது அழகிதோ தகவில் வெள்ளி, கொடுப்பது விலக்கு கொடியோய் நின் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய். எடுத்து ஒருவர்க்கு கொடுப்பதன், ஒருத்தர் எடுத்து கொடுக்க போறார், அப்ப ஒருத்தர் தடுக்கிறார்னு வச்சுக்கிடுவோம். எடுத்து ஒருவர்க்கு ஈவதன் முன்னர் தடுப்பது அழகிதோ தகவில் வெள்ளி. மாவலி சக்கரவர்த்தி வந்து கேட்கிறவன் திருமாலே வந்திருக்கிறான், அவன் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவன் என்று தெரியாமலேயே 3 அடி மண் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறான். அப்ப தாரவார்த்து தருவதற்கு முற்படுகிற பொழுது அமைச்சன் தடுக்கிறான். ஒருத்தர் கொடுக்கிறத தடுத்தா என்ன ஆகும்? திருவள்ளுவர் சொல்றாரு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுத்தம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். அவன் கெட்டு போறதும் இல்ல, அவன் தலைமுறையே சாப்பிடுறதுக்கும் துணிமணிக்கும் துன்பப்பட்டு அழிந்து போய்விடும்னு திருவள்ளுவன் எச்சரிக்கை செய்கிறான். கொடுப்பதை தடுக்க கூடாது. அதனாலதான் ஒரு வள்ளலை நாம் பாராட்டுகிறோம் இல்லையா? அந்த உள்ளம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிற காரணத்தால் சொல்ற. இறைவன் நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிற பொழுது, குழந்தையாக நாம் பிறக்கிற பொழுது கையை மூடிக்கொண்டுதான் இந்த உலகத்திற்கு வந்தோம். கண்மூடி பிறந்தோம் நாம், கை மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? கையை மூடிக்கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டும் தான் குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிறது இல்லையா? ஏன் பிறக்கிற குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே வருகிறது? பிரசவம் பார்த்த நர்ஸ் அசிங்கமா இருக்கான்னா இல்ல. பிறக்கிற குழந்தை ஏன் கண்ணை மூடிக்கொண்டே வருகிறது? அதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. ஒரு கவிதைக்கான திருவிழா என்று நான் சொன்னேன், கவி சக்கரவர்த்திக்கான திருவிழா என்று நான் சொன்னேன். பிறந்தவுடனே குழந்தை அது கண்ணை மூடிக்கொண்டே ஏன் பிறக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, கண்ணை திறந்து கொண்டே பிறந்தால் கான்வென்ட்டில் சேர்த்து விடுவார்கள் என்று அஞ்சி கண்ணை மூடிக்கொண்டே குழந்தை பிறக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நர்ஸு கையிலிருந்து அப்படியே நர்சரிக்கு கொடுத்துட்றோம். குழந்தைகளுக்குள்ள குழந்தை பருவம்ங்கிறது இருக்குதா? இல்லையே. நர்ஸு கையிலிருந்து நர்சரிக்கு கொடுத்துட்றான். குழந்தை பருவமே இல்லாமல் போய்விட்டது. அதை கண்கூடாக திருடப்பட்ட குழந்தை பருவத்தை பார்க்கிறோம். ஏன் குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே பிறக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, தாய் பாதி நிர்வாணம், குழந்தை முழு நிர்வாணம். தன் சொந்த நிர்வாணத்திற்கு வெட்கப்பட்டு கொண்டே குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே பிறக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டே பிறக்க. அடுத்து சொல்லணும்னா, தன் தாயின் நிர்வாணத்தையும் தன் நிர்வாணத்தையும் தன் இமைகளையே பொத்தி ஆடையாக்கி கொண்டு கண்ணியத்தோடு இந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்து சேர்கிறது. கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு வந்து சேர்கிறது. பார்த்தா கண்ணை மட்டுமா குழந்தை மூடி இருக்குது, கையையும் மூடி இருக்குது. கண் மூடி பிறந்தோம் நாம், கை மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? உடம்ப மூடி ஆடையோட நாம் பிறந்தோம் இல்லையே. ஆடை யாராவது அணிவித்தால் தான் உன் மானம் பாதுகாக்கப்படும்.
விவசாயிகளுக்குள்ள தனிப்பட்ட சிறப்பு என்னன்னா, அவன் தான் பருத்தி விவசாயம் பண்றான். பருத்தியிலிருந்து விருத்தி செய்து பஞ்சு வந்து அதுல நூல் வந்து இழை வந்து அது துணி வந்து, அப்ப இந்த விவசாயி வருமானத்திற்காக அவன் உழவு செய்யவில்லை, மானம் காப்பதற்காக, நம் மானம் காப்பதற்காக அவன் உழவு செய்கிறான் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த குழந்தை கைமூடிக்கொண்டே பிறக்கிறது. ஏன் தெரியுமா? பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. யாருக்கு முன்பு நீ கையேந்தி விடக் கூடாது என்கிற சுயமரியாதையோடு தான் உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. எல்லா குழந்தையும் கையை மூடிட்டு, கண்ணை மூடிட்டும் கையை மூடிட்டும் குழந்தை ஏன் பிறக்குதா? கண்ணை மூடிக்கொண்டாவது நான் கொடுக்க வந்திருக்கிறேனே தவிர வாங்குவதற்காக இந்த உலகத்திற்கு நான் வரவில்லை என்று சுயமரியாதையை சொல்லி கொடுத்து கொண்டு ஒவ்வொரு பிரசவமும் இந்த உலகத்தில் நிகழ்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. அதனாலே நான் சொல்லுகிறேன், ரேகையை நம்புவதை விட உழைக்கக்கூடிய கையை நீங்கள் நம்புங்கள் என்பதைத்தான் அங்கு சூத்திரமாக ஒருவன் கொடுக்க முற்படுகிறான், ஆனால் தடுக்க ஒருவன் முற்படுகிறான். விளைந்தது என்ன என்ற கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுல ஒரு வரி உலகத்துல எந்த கவியும் எழுத முடியாது. 3 அடி அளவில் இருக்கக்கூடிய குழந்தைன்னா அத விசும்பிலே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற பொழுது கவி சக்கரவர்த்தி பயந்தவர் பெற்றெடுத்த பெற்றோர்களும் அஞ்சக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒரு வியந்த எல்லாரும் பாராட்டக்கூடியவன் விசும்பின் ஓங்கினான். அவன் விஸ்வரூபம் எடுத்தது எப்படி இருக்கிறது தெரியுமா? உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி சின்னதா இருக்கலாம், யாருக்கு அது செய்யப்பட்டதோ அதை வைத்துக் கொண்டுதான் அந்த உதவியினுடைய அளவு தீர்மானிக்கப்படுகிறது. உதவியினுடைய அளவு தீர்மானிக்கப்படுகிறது. பயந்தவர் வெறுக்கொல, அது கவி சக்கரவர்த்தி கம்பன் தான் எழுத முடியும் இல்லையா? இப்ப நாம் பார்க்கிற பொழுது இன்னைக்கு ஓடுகிறார்கள் உடம்பை குறைப்பதற்கு, நடக்கிறார்கள், ஜாகிங் செய்கிறார்கள், குதிரை ஏற்றத்தை. நீங்க சென்னை மெரினா கடற்கரையில போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உடம்பை குறைக்கணும்னு படாத பாடுபட்டு அதற்கு கோர்ஸ், அதுக்கு நிறைய நிறுவனங்கள், நிறைய மருந்து அப்படின்னு இருக்குது. ஒரு பெண் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான், மெல்லியலாக இருக்கிறாள். நான் ஒரு தடவை மாணவர்களுக்கு இதை கொடுத்து, பெண் ரொம்ப மென்மையா இருக்கிறாள், ஒல்லியா இருக்கிறாள், இத உனக்கு என்ன மனசு தோணுதை நீங்க எழுதுங்கப்பான்னு சொல்லிட்டேன். பசங்க வரிஞ்சு கட்டிட்டு எழுதுனான். முதல் தாளை திறந்து பார்த்தா, ஒரு பெண்ணை பற்றி ஒரு பேராசிரியர் எழுத சொல்லலாமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்க. அவன் நம்மளை கேட்க, எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. டேய், ஒரு பயிற்சிக்காக இல்லையா எப்படி சொல்ல முடியும்னா, அந்த பெண் டயட்டில் இருக்கிறாள், தமிழ்ல எழுதியிருக்க. எப்படி டயட்டில் இருக்கிறாள் அப்படின்னா சரியா சாப்பிட்றது இல்லை, சாப்பாட்டை குறைத்து உடம்பு குறைந்து போயிருக்கிறது இல்ல. அந்த பெண் கொடி போல இருக்கிறாள். பரவாயில்ல, இவன் ஏதோ கொஞ்சம் இலக்கியம் படிச்சிருக்கோம், கொடியவளே இல்லையா என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இப்படி 32 பேர் எழுதி இருக்கிறான். நான் இவ்வளவு சொல்றதுக்கு நேரம் கிடையாது. கவி சக்கரவர்த்தி கம்பன்ட்டு போய் பார்த்தா அவள் அப்படியே மெலிந்து போயிருக்கிறாள், மென்மையாய் இருக்கிறாள். அப்படிங்கிறத கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகு சுமந்து இழைத்த ஆகத்தாள். அழக சுமந்து இந்த உடம்பு இழைத்து போயிருக்கிறது. உலகத்துல எவையா சொல்லுவான்? நல்லா தட்டலாம், ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க கற்பனைய பண்ணி பார்க்க, அழகு சுமந்து இழைத்த ஆகத்தான். ஏன்டா உடம்பு குறைஞ்சிருக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு அழக சுமந்து மெலிஞ்சு போயிட்டாளாம். இது யாராவது சொல்ல முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? அதனால எக்ஸ்பிரஷன் பார்த்தா உச்சம் தொடக்கூடியவன் கம்பன். அவன் யாருக்கும் மிச்சம் வைக்கல. அவன் எழுதாததை வேறு யாரும் எழுதிவிட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த கவி சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுவதற்காக கம்பன் கழகம் எங்களை கொஞ்சம் அழைத்திருக்கிறது. எங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி திரைப்பொருளை கொண்டு வந்திருக்கிறோம். திரைப்பொருளை நாங்கள் செலுத்தினால் ராமன் என்கிற இறைப்பொருள் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற எண்ணத்தில்
இல்லையா? ஒன்று கொடுத்து நாம் ஒன்று பெறுகிற பொழுது நல்ல வியாபாரமாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே கவி சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுவதற்காக வருகை தந்திருக்கிறோம். எனவே இந்த பட்டிமண்டபத்திலே நீங்கள் பங்கெடுத்து மிகச் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். கேள்வியும் ரொம்ப அருமையான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ராமன் தம்பி உங்களுக்கு சொன்னாரு, ராமாயணம் இல்லையா, கம்பன் எழுதிய இந்த காப்பியம் வழிகாட்டுவது வீட்டுக்கா நாட்டுக்கா? ரொம்ப ரொம்ப எளிமையாக, வீட்டுக்கு ராமாயணம் வழிகாட்டுகிறதா நாட்டுக்கு வழிகாட்டுகிறதாங்கிற கேள்வி வைத்திருக்க. பேசுறது அவங்க பாட்டு. இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி, எப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு தலைமை, மார்கபந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. நான் வாழக்கூடிய வாணியம்பாடிக்கு பக்கத்துல கீழ் வழித்துணையாங்குப்பம், மேல் வழித்துணையாங்குப்பம் அப்படின்னு 2 ஊர் இருக்குது. 2லையும் சிவன் கோயில் இருக்குது. மார்கபந்தீஸ்வரர்னா நீங்க வடார்காட்டுல வேலூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்கபந்து என்று பேர் வைத்திருப்பார்கள். மார்கபந்துன்னா என்ன அர்த்தம்? வழித்துணைன்னு அர்த்தம் இல்லையா? வழித்துணை. ராமாயணம் என்பது அயனம் என்றாலே வழி, அதுவே வழியாகவும் இருக்கிறது, வழித்துணையாகவும் இருக்கிறது. அப்ப ராமாயணம் என்பது ஒரு தலைவனை போல இருக்க வேண்டும். ஒரு தலைவனுக்கு 3 குவாலிட்டிஸ் இருக்கணுங்கிறான். என்ன குவாலிட்டி? ஒரு தலைவன், ஒரு லீடர் என்று சொல்லக்கூடிய, எப்படி? he knows the way, என்ன வழின்னு அவனுக்கு தெரியும். he shows the way, அவன் வழி காட்டுவான். he goes the way இல்லையா? ஒரு லீடருங்கிறவன் he should know the way, he knows the way, shows the way and goes the way. அப்ப வெறும் வாய் வார்த்தையா இல்லாம அவனே நடந்து காட்டுகிறவனாக இருப்பான். சில பேர் வாழ்க்கையில் வழிகாட்டிகளாக நின்ற இடத்தில் வழியை மட்டும் காட்டிக் கொண்டிருப்பார்கள். சில பேர் மட்டும் வாழ்நாள் முழுக்க வழித்துணையாக வருவார்கள் இல்லையா? வாழ்நாள் முழுக்க வழித்துணையாக வருவார்கள். வழிகாட்டியா, வழித்துணையா, வழியா? ராமாயணம் எந்த நிலையில இருக்கிறது? வீட்டுக்கா நாட்டுக்கா என்று மிக அற்புதமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள்.